ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இது துலாமுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கும். அதாவது துலாமை பொறுத்த வரைக்கும் இது லாப கேது. அதாவது என்னன்னா, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்க போறாரு அடுத்த 1.5 வருஷம். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வந்துட்டாலே மிகப்பெரிய நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா எந்த கிரகமா இருந்தாலும் சரி, லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்துட்டா நன்மைகளை மட்டும்தான் செய்யும். லாபஸ்தானம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ் கிடைக்குமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அந்த சக்சஸை இப்போ கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு கேது பகவான் மட்டும்தான். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் டெஃபினட்டா சக்சஸை கொடுப்பார். ஏன்னா இந்த ராகு கேது சாதாரண கிரகங்கள் கிடையாது, அசுர கிரகங்கள். அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மற்ற கிரகங்கள் உருவான விதம் வேற, ராகு கேது உருவான விதம் வேற. அதாவது ராகு கேதுன்னு சொல்றதே ஒரே ஒரு அசுரன். அவனுடைய தலை வெட்டப்பட்டது. தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவாச்சு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ அதனால தான் இந்த ராகு கேதுக்கு ஜோதிடத்துல ரொம்ப முக்கியத்துவம் அதிகம். மற்ற கிரகங்களை விட ராகு கேது நினைச்சாச்சுன்னா ஒருத்தருடைய வாழ்க்கைய ஒரே செகண்ட்ல மாற்றும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகம் தான் இந்த ராகு கேது. ஸோ அதுல கேது பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸை கொடுக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த சக்சஸை எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது ஆன்மீக கிரகம். ஸோ அதனால அதிகப்படியா தெய்வ நம்பிக்கையோட கோயில் குளம் சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுக்கும். அடுத்த 1.5 வருஷம் துலாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதிகமா நீங்க கோயில் குளம் சுத்த நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஏன்னா அந்த கேதுவை எப்படி இயக்கணும் அப்படின்னா, அதிகமா கோயில் குளம் சுத்தினாலே போதும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம கேதுவோட தன்மை என்னன்னா, எல்லா விஷயத்திலையும் அந்த பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில தடைகளை டெஃபினட்டா கொடுக்கும். ஏன்னா தடை, பிரேக்கு இதற்குண்டான கிரகமே பார்த்தீங்கன்னா கேது தான். ஸோ அதனால எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முடியல, கொஞ்சம் தடை ஆகுது, பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. திரும்பவும் முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் மெயின். ஸோ எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்றீங்க, அது முடியலைங்க, அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு விட்டுறலாம் கூடாது. திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கேது பகவான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸை டெஃபினட்டா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்க தொட்ட எல்லா விஷயத்திலையும் சக்சஸ், லாபம் அதை மட்டும் தான் நீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி சூப்பரான காலகட்டம் கேது அதை பண்ணுவார். அப்ப ராகு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்க போறாரு அடுத்த 1.5 வருஷம். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாருமே முயற்சி எடுக்கும். ஆனா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் எல்லாருக்கும் சக்சஸ்ஃபுல்லா வருதா அப்படின்னா கிடையாது. ஸோ அது யாருக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னா, அந்த பூர்வ புண்ணியம் அதிகமா இருக்கிறவங்க. பூர்வ புண்ணியம்னா என்ன? முன் ஜென்மத்துல பல ஜென்மாக்கள்ல நம்ம நல்லதும் நிறைய பண்ணியிருப்போம், தீயதும் பண்ணியிருப்போம். ஸோ அதற்குண்டான பலன்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் வீடு. ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கீ பிளானட்ஸ் வரும்போது தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ராகு பகவான் அடுத்த 1.5 வருஷம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அதற்குண்டான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அது 5ஆம் வீடு பாத்தீங்கன்னா காதலை குறிக்கக்கூடிய பாவம். ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து 1.5 வருஷம், நெக்ஸ்ட் 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமா லவ் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்க தான். ஸோ இவங்க சும்மா இருந்தா கூட காதலே இவங்களை தேடி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இந்த ராகு பகவான் சாதாரண கிரகம் கிடையாது. ராகு போகக்காரகன். ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை சந்தோஷமா வச்சுப்பாருன்னு வச்சுக்கோ. அது எல்லாமே கொஞ்ச நாள் தான். அந்த ஒரு 1.5 வருஷம் 5ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது நிறைய பேர் காதல் வயப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இந்த துலாம் ராசிக்காரங்க. ஸோ அந்த ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் சில பேருக்கு அந்த 5ஆம் வீடு புத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அதில் ராகு வரும்போது பல பேருக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லாதவங்களுக்கு கூட புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது குழந்தை பெற்றுப்பாங்க. ஏதாவது IVF, IUF அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஏதாவது ஒரு மூலியமா ஏதாவது ஒரு சிகிச்சை பலன் கிடைச்சு அதன் மூலியமா புத்திர பாக்கியம் துலா ராசிக்கு அடுத்த 1.5 வருஷத்துல கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி துலா ராசிக்கு
இந்த மாதிரியான பலன்கள் மட்டும்தான். ஸோ இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நல்ல பலன்கள் தான். சரிங்களா?